இவ்ளோ சின்ன க்ரோ பேக்ல நாட்டு கொய்யா மரக்கன்னுல அப்படியே பந்தல் போடாம ஏத்தி விட்டேங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொய்யா மரம் காய்க்குது. அது வரைக்கும் சும்மா தானே இருக்கு. அதுக்குள்ள பந்தல் போட்டுக்கலான்ட்டு காய்கள் பாருங்க ஒவ்வொன்னும் விரல் சோடு நீளம். இந்த மலேசியன் கோவை ரகம் நல்ல வெரைட்டிங்க. வீட்ல வாங்கி நம்ம டெரஸ்ல இப்படி வளர்த்துனோம்னாவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீட்டுக்கு தேவையான பொரியல் காய்கள் கிடைச்சிருங்க. நீங்களே பாருங்க ஒரு சின்ன மரத்துல கன்னுல தான் டெரஸ் கார்டன்ல ஏத்தி விட்டுருக்கிறேன். எவ்வளோ காய்கள் இன்னைக்கு அறுவடை ஆயிருக்குன்னு பாருங்களேன். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சோன்னா நம்ம சமையல் பண்ணணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம்னு யாருன்னு இப்போ ஒருத்தரை காமிக்க போகிறோம் பாருங்களேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ காய்கள் ஒரு வீட்டுக்கு போதும் தானேங்க. முக்கியமான காரணம் இவங்க தாங்க. நான் பல வீடியோ ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன். அரிசி கழிஞ்ச தண்ணி, நாட்டு சக்கரை, நம்ம வீட்டு மிச்சம் டீ வேஸ்ட் இருக்குங்கள, அப்படியே அந்த சட்டி கழுவி ஊற்றிக்கலாம். புளிச்ச தயிர் மோர் கொஞ்சம் வச்சுட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும். டைல்யூட் பண்ணி நான் செடிகளுக்கு கொடுக்குறேங்க. நிஜமாவே நல்ல வளர்ச்சியும் அறுவடையும் எடுக்கிறேன்.